தற்போதைய அண்மை செய்தி. புயல் முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு எஸ்இடிசி பேருந்து ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, பேருந்து ஓட்டுநர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு, அது குறித்த குழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையானது விடுத்துள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசு விரைவு பேருந்தினுடைய போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர் மோகன் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் மற்றும் கிளை மேலாளர்களுக்கும் ஒரு அறிவுறுத்தலை தற்போது வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இன்று காலை நடைபெற்றக்கூடிய அந்த காலனி காட்சி வாயிலாக நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளும் அறிவுறுத்தலும் வழங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக சுரங்க பாதைகள் மற்றும் மேம்பாலங்கள் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் எனவும் ஓட்டுநர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தொலைதூர பேருந்துகளை காற்றாட்டு ஓர சாலைகள் மற்றும் இயக்கும் போது கவனத்துடன் இயக்க வேண்டும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். மேலும் தண்ணீர் குறைவாக இருப்பதாக கூறி பயணிகள் பேருந்து இயக்க சொன்னாலும் மாற்று வழிகளிலேயே ஓட்டுநர் பயணிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுறுத்தல். அதாவது பல்வேறு நம்ம ஒரு கிராமங்களுக்கோ ஒரு பெரிய சாலைகளுக்கோ செல்லும் பொழுது அங்கே வரக்கூடிய பயணிகள் இந்த சாலைகள் சரியான பாதை இருக்கும், எந்த பள்ளமும் இருக்காது என்று அறிவுறுத்தினாலுமே சரி, ஆனால் கிளை மேலாளர்கள் எந்த வழியாக இயக்க வேண்டும் என்று கூறியிருந்தாலும் அதே வழியில் தான் இயக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கியிருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பனிமலைகள், அதாவது கிளை மேலாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. பனிமலைகளில் மழைநீர் தேங்காத வகையில வடிகால் சரிவர இயக்கின்றதா என்றதை சரிபார்க்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது, சாய்வு இருக்கைகள் சரிவர இயங்காத போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர் நடத்துனர்கள் உடனடியாக கிளை மேலாளர்களுக்கு தெரிவித்து அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் கிளை மேலாளர்களுக்கு எஸ்இடிசியினுடைய மேலாண் இயக்குனர் மோகன் இந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.